அனைவருக்கும் காலை வணக்கம். சுதா பேசுகிறேன். சுதா சாரீ ஸ்டோர்லேருந்து. யூடியூப் சேனல் நேம் வந்து இதுக்கு முன்னே சுதா சாரீ ஸ்டோர் இருந்தது பார்த்தீங்களா? அந்த சுதா சாரீ ஸ்டோர் அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனலில் அந்த நேம் வந்து கதம்பம் அப்படின்னு சொல்லி இதிலிருந்து சேஞ்ச் பண்ணியிருக்கேன். சுதா சாரீ ஸ்டோருக்கு எப்படி உங்களுடைய ஆதரவு கொடுத்தீங்களோ அதே மாதிரி யூடியூப் சேனலில் இப்போ கதம்பமாக மாறி இருக்க அந்த சேனலுக்கும் உங்களுடைய ஆதரவு அவசியம் எனக்கு தேவை அப்படிங்கிறத சிரம் தாழ்த்தி கேட்டுக்கிறேன். ஓகே, இந்த நேம் சேஞ்ச் எதுக்காக பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சுதா சாரீ ஸ்டோர்னா வெறுமனே ஆன்லைன் ஷாப்பிங் சாரீஸ் மட்டும்தான் அவைலபிள் அப்படிங்கிற மாதிரி அந்த நேம் டிஸ்பிளே பண்ணது இல்லையா? ஸோ அந்த மாதிரி இல்லை. அதை தவிர மீது நிறைய விஷயங்கள் நம்ம கொடுக்கலாம் இந்த சேனல் மூலமாக அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணதுனால சுதா சாரீ ஸ்டோர் அப்படிங்கிற இந்த நேம் வந்து கதம்பம் அப்படின்னு சொல்லி மாற்றிருக்கேன். கதம்பம் ஏன் மாற்றணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கதம்பம்னா உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அது ஒரு மிக்சடாக இருக்கிறது பேர் தான் கதம்பம்னு சொல்கிறோம் இல்லைங்களா? இப்போ கதம்ப மாலை அப்படின்னு சொன்னோம்னா அதில் முல்லை, இருவாட்சி, மல்லி, மறிக்கொழுந்து, தவனம், கனகாம்பரம் இந்த மாதிரி எல்லா பூவுமே அதில் வச்சு கட்டியிருப்பாங்க. ஒரு நல்ல ஒரு வாசனையாக இருக்கும், பார்க்குறதுக்கும் கலர்ஃபுல்லாக இருக்கும். அதாவது வந்து ஒயிட்டு, ஆரஞ்சு, க்ரீன் இது எல்லாமே இருக்கும். ஸோ அதெல்லாம் சேர்ந்தாதான் நம்ம என்ன சொல்கிறோம், கதம்பம்னு சொல்கிறோம். அதே மாதிரியே நம்ம இந்த சுதா சாரீ ஸ்டோர் அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனலில் கதம்பமாக ஏன் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஆன்லைன் ஷாப்பிங்கில் ஆஸ் யூஷுவல் நம்ம கொடுக்குற மாதிரி சாரீஸ், குர்தாஸ், கிட்ஸ் வியர், மென்ஸ் வியர் இதெல்லாம் கொடுக்குறோம். இதோடு சேர்ந்து கிஃப்ட் ஆர்டிகல்ஸ் எல்லாமும் இப்போ நம்ம கொடுக்குறோம். இப்போ ஆல்ரெடி ஒரு வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன். விநாயகருக்காக விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த விநாயகர் ஐடோல்ஸ் வெறுமனே ஐடோல்ஸ் மட்டும் இல்லாமல் அதையே வந்து நம்ம என்ன பண்ணலாம், அதாவது சாம்பிராணி பற்றி ஏற்றி வைக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரியும் நம்ம அதில் வந்து புகை வர மாதிரி ஒரு கோன்ஸ் அதோட சேர்த்து கொடுக்குறாங்க. அந்த கோன்ஸ் அதில் ஏற்றி வச்சோம்னா அந்த ஸ்டாச்சு கீழே ரொம்ப அழகாக உங்களுக்கு வந்து அந்த புகை வரும். பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும், நல்ல ஃப்ராக்ரன்ஸ் வாசனையாகவும் இருக்கும். அதே மாதிரி கார் டேஷ்போர்டில் வைக்கிற மாதிரி சின்ன சின்ன விநாயகர், அப்புறமா வந்து எப்போவுமே வச்சிருக்க மாதிரி நல்ல பெரிய மார்பிள் விநாயகர், இந்த மாதிரி ஐடோஸ்லாம் கொடுக்குறோம். ஸோ இந்த மாதிரி கிஃப்ட் ஆர்டிகல்ஸும் நம்மளுக்கு அந்த ஆன்லைன் ஷாப்பிங்கில் இருக்குது. ஸோ ஆஸ் யூஷுவல் ஆன்லைன் ஷாப்பிங்கில் உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் அதில். அது மட்டும் இல்லாமல் அதோட இப்போ வேறு என்ன ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எஜுகேஷன் வீடியோஸும் நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். இந்த நேரத்தில் ஒரு சந்தோஷமான ஒரு விஷயத்தை நம்மளோட பகிர்ந்துக்கிறேன். இது என்னோட 25th இயர் டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸில் இது வரைக்கும் 25 இயர்ஸ் என் டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கு. வேரியஸ் ஸ்கூல்ஸ் அண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸில் இருந்திருக்கேன். என்னோட சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ் மட்டும் இல்லை, அது ரிலேட்டடாக காமர்ஸ், பிஸ்னஸ் ஸ்டடீஸ் இது எல்லாமே எடுத்திருக்கேன். சோஷியல் ஸ்டடீஸும் எடுக்கிறேன். ஸோ அதனால் அது ரிலேட்டடாக வீடியோஸும் அப்லோட் பண்ணலாம் இந்த கதம்பம் சேனலில் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன். அது என்ன 9, 10, 11, 12 இவங்களுக்கான எக்ஸாம் தேவையான மெட்டீரியல்ஸ், கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ், இந்த மாதிரி வீடியோஸ், கிளாஸ் வீடியோஸ் இது எல்லாமே டேரெக்டாகவும் கொடுக்குறேன். உங்களுக்கு ரெக்கார்டட் வீடியோஸும் அப்லோட் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ப்ளஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அது பிஏ எக்கனாமிக்ஸு, பிகாம், பிபிஏ இவங்க எல்லாருக்குமே இருக்கக்கூடிய இந்த அலைட் சப்ஜெக்ட் எல்லாமே உங்களுக்கு வீடியோஸ் மூலமாக உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி, பிஜி, டிஆர்பி போஸ்ட் கிராஜுவேட்டில் இருக்கிற அந்த டிஆர்பி எழுதக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தேவையான எக்கனாமிக்ஸ் மெட்டீரியல்ஸும் நான் ரெடி பண்ணி உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ், இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் தேவையான குரூப் 2, குரூப் 2A அண்ட் குரூப் 4 இதுக்கு தேவையான எக்கனாமிக்ஸ் ரிலேட்டடாக இருக்கிற அந்த டாபிக்ஸ், அது இந்தியன் எக்கானமி ஒரு சாப்டர் இருக்குது உங்களுக்கு. அப்புறமா வந்து யூனிட் 11 ஒன்று இருக்குது. இது எல்லாமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ் ரிலேட்டடாக இருக்குது. ஸோ அதுக்கான தேவையான சேனல்ஸ், அதாவது இந்த சேனலில் அதுக்கான வீடியோஸும் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி எஜுகேஷனும் கூட ஆட் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் நியூஸ்ன்னு சொல்லும்போது இப்போ அந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுகிறவங்களுக்கு உங்களுக்கு எப்படி இருந்தாலும் என்னது கரண்ட் அஃபேர்ஸ், அதாவது ஜிகே இது எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு கொஸ்டின் வந்து ஆட் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அதுக்காக தேவையான அந்த நியூஸஸும் அது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய வீடியோஸும் உங்களுக்கு அப்லோட் பண்ண போகிறேன். அதனால தான் பார்த்தீங்கன்னா இப்போ நியூஸும் அதில் ஆட் ஆகுது. அதில் உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ், ஜிகே இதெல்லாம் சேர்ந்து வந்துடும். ஸோ அப்டேட்டாக இப்போ என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத இப்போ டே டு டே நியூஸில் வர்றது, இப்போ நம்ம நியூஸ் பேப்பரில் வர்றது, இந்த மாதிரியான விஷயங்களை உங்களோட ஷேர் பண்ணிவிட்டு அதுக்கான வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி எல்லாமே சேர்ந்து இருக்கிறதுனால நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இந்த சேனல் நேம் வந்து கதம்பம் இதுதான் வந்து சூட்டபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணதுனால சுதா சாரீ ஸ்டோர் அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனல் நேமை இன்னிலேருந்து கதம்பம் அப்படிங்கிற சேனலாக மாற்றுறேன். ஸோ கதம்பம் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏற்கனவே பண்ணியிருக்க சப்ஸ்கிரைபர்ஸ் உங்களுக்கு நன்றி. நீங்கள் டெய்லி இந்த வீடியோஸை பார்க்கணும், அப்லோட் பண்ணாதான் இதை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தயவுசெய்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது வேறு என்ன இப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிறது. ஏன்னா அந்த ஒரு விஷயம் நம்ம பண்ணுறோம் அப்படின்னு சொல்லும்போது அதனால வந்து என்ன யூஸஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். வெறும் ஆன்லைன் ஷாப்பிங் அப்படிங்கிறது அது வந்து யூஸ்லெஸ் அப்படின்னு சொல்ல மாட்டேன், அதுவும் யூஸ்ஃபுல் தான். ப்ளஸ் அதையும் தாண்டி வேறு என்ன விஷயங்கள் நம்ம கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸாக கொடுக்கலான்னு யோசிக்கும் போது தான்
எனக்கு இந்த எஜுகேஷன் ஃபீல்டு நம்ம ஆல்ரெடி இருந்துட்டு இருக்கோமே, ஸோ இதையே நம்ம வீடியோஸ் எல்லாம் கொடுக்கக்கூடாது ஒரு ஐடியா வந்தது. அதனால தான் இன்னிலேருந்து இந்த கதம்பம் சேனலோட நேம் சேஞ்ச் பண்ணி எஜுகேஷனல் வீடியோஸ், ஸ்போர்ட்ஸ் வீடியோஸ், நியூஸ் வீடியோஸ், இதை தவிர ஆன்மீகத்தில் நாட்டம் இருக்கிறதுனால ஆன்மீகம் சார்ந்த சில நல்ல விஷயங்களை உங்களோட ஷேர் பண்ணி அந்த வீடியோஸும் நான் அப்லோட் பண்ணுறேன். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பொன்மொழிகள், நம்மளுக்கு நிறைய தலைவர்கள், அதாவது என்ன சொல்றதுன்னா ஃபிலாசபர்ஸ் நிறைய பேர் இருந்திருக்காங்க. ஸோ அவங்க கொடுத்த ஒரு நல்ல விஷயங்கள் அதையும் நம்மளோட ஷேர் பண்ணிக்கிறேன். அப்புறம் சின்ன சின்ன டிப்ஸ், அப்புறம் இந்த குக்கிங் இதை பற்றியான சின்ன டிப்ஸ், இது எல்லாமே வந்து உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சதை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா எல்லா தெரிஞ்சவங்க யாருமே கிடையாது. சில நேரங்களில் நமக்கே சில விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும், பட் அதை வந்து வேற ஒருத்தர் சொல்லி நம்ம கேட்கும்போது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நான் அந்த மாதிரி ஃபீல் பண்ணுவேன். ஏற்கனவே நமக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருந்தாலும் அதே விஷயத்தை வேற ஒருத்தர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது அவங்க நம்மக்கிட்ட சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அவங்களோட வியூவில் ஓகே இதில் இந்த மாதிரி கூட ஒரு விஷயம் இருக்கா போல இருக்குது, ஸோ நியூ ஐடியா நமக்கு கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அந்த மாதிரி நோக்கில் தான் நான் உங்களோட அந்த டிப்ஸை கொடுக்குறேன்னு சொல்கிறேன். எல்லா விஷயங்களுமே வந்து நமக்கு தெரியாதுன்னு சொல்ல முடியாது, தெரியும்னு சொல்ல முடியாது. ஸோ தெரிஞ்ச விஷயங்களையும் திரும்ப கேட்கும் போது அவங்களோட வியூலேருந்து பார்க்கும்போது நமக்கு என்னமா கிடைக்குது அப்படிங்கிறது தான். அதாவது நமக்கு தேவை அந்த அவுட்புட். ஸோ அந்த அவுட்புட் நல்லா இருக்கா, அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம். யார் சொல்கிறாங்க, எங்கே சொல்கிறாங்கலாம் முக்கியம் இல்லை. அதில் இருக்க நல்ல விஷயங்கள் உங்களுக்கு ரீச் ஆகும். அதனால தான் எனக்கு தெரிஞ்ச சில டிப்ஸை உங்களுக்கு கொடுக்குறேன். எனக்கு தெரிஞ்ச சில ஐடியாஸை உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அதில் ஏதாவது மாற்றங்களை செய்யணும் அப்படின்னா தயவுசெய்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா வந்து உங்கள் தரப்புலேருந்து எனக்கு கமெண்ட்ஸ் வந்தால் மட்டும்தான் என்னால் வந்து இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ண முடியும். எந்த ஒரு விஷயத்தையுமே நான் என்ன பண்ணலாம், இம்ப்ரூவ்டாக செய்யணும் அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம யார் போய் ரீச் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த விஷயங்கள் அவங்கக்கிட்ட இருந்து சில ஃபீட்பேக் வரணும். இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் கிளாஸ் எடுக்கும்போது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அது புரியுதா புரியலையான்னு தெரியாமல் நம்ம பாட்டு கிளாஸ் எடுத்துகிட்டே போனால் அது யூஸ்லெஸ். அது மாதிரி தான் எல்லா விஷயங்களுமே வாழ்க்கையில் நம்ம யாருக்காக கொடுக்குறோமோ ஸோ அந்த சொசைட்டியில் இருக்க பீப்புளுக்கு அது போய் ரீச் ஆகணும். ஸோ உங்களை மாதிரி வியூவர்ஸ் வந்து அதை ரீச் ஆனதுக்கப்புறமா நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்கன்றதை தயவுசெய்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய மேலான ஆதரவு எப்போதுமே கதம்பம் யூடியூப் சேனலுக்கும் தேவைப்படுது. கதம்பம் சேனலிலிருந்து சுதா. நன்றி.